பொதுவாக யுவன் சாரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா பாடல்களுமே இது வரைக்கும் மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பிரபாகர் சார் என்கிட்ட வந்து போல் யுவன் மியூசிக்கு இங்கே ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னேன். பிரபாகர் சார்கிட்ட நான் சொன்ன முதல் விஷயமே, அமீர் சாருக்கு பிறகு எனக்கு யுவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இயக்குனர் எனக்கு கிடைக்கல, அந்த இடத்த வந்து கண்டிப்பாக இந்த படம் எனக்கு கொடுக்கும்னு நினச்சேன் அப்படின்னு. ஏன்னா அமீர் சார்கிட்ட வேலை பார்க்குறது வந்து ஒரு பக்கம் ஒரு ரணம், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சுகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வர்ற வரைக்கும் விட மாட்டார், ஆனால் அதுக்கான நேரத்தை கொடுப்பார். இது ரெண்டுமே நடக்கும். அவருக்கு தேவையானது வர வரைக்கும் விட மாட்டார், ஆனால் வர்றதுக்கான நேரத்தை கொடுப்பார். அதே மாதிரி தான் பிரபு சார்கிட்ட சொல்லும்போது 2 நாளைக்கு முன்னாடி நான் பாட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னாரு. கரெக்டாக 2 நாள் கழிச்சு தொலைபேசியில் பேசும்போது சாரி சார் என்ன வரல அப்படின்னு. சரி பரவாயில்ல எடுத்துங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு சுகம் கிடச்சிச்சு. அதனால் வேண்டி நிச்சயமாக வந்து அமீர் சார், யுவன் சார், நான் 3 பேரும் சேர்ந்த கூட்டணி எப்படி வந்து பிரபலமானுச்சோ அதே மாதிரி இந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது சத்யஜோதி ஐயா தயாரிப்பாளருக்கு தான். அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பொறாமை வரும். அவருடைய வயதில் அப்படி நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் எப்போதுமே. ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பும் அந்த அணுகுமுறையும் எப்போதுமே ரசிப்பேன். நெருங்கி பேசினதில்லை, ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த புன்னையோட, எங்கே பார்த்தாலும் என்ன கவிஞரே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அந்த விசாரிக்கும் பொழுது இந்த தன்மை வந்து இன்றைக்கி நிறைய குறைந்து போயிருக்கும்போது அவரை பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியப்படுவேன். அந்த நிறுவனத்தில் நான் ஒரு செல்லப்பிள்ளையாக தொடர்ந்து எல்லா படங்களையுமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துலையும் எனக்கு கூப்பிட்ருக்காங்க. அதை மீறி இங்கே ஒரு மிகப்பெரிய பதிவு நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக ஏறத்தாழ 2500 பாட்டு 3000 பாடல்களை தொட போகிற எழுதி முடித்ததுக்கு பிறகும் கூட இது வரைக்கும் நான் வைரம் சார் கூட சேர்ந்து எந்த பாடலுமே எனக்கு எழுதினதில்லை. அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து நிறைய இடத்துல வந்து இருந்தும் கூட அவராக தவிர்த்தாரா மற்றவர்கள் தவிர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. பல ஊடகங்கள் என்னை கேட்டிருக்காங்க, ஏங்க எல்லா கவிஞர்களுமே சேர்ந்து அவர் கூட எழுதும்போது நீங்கள் மட்டும் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது அவரை தாங்க கேட்கணும், எனக்கு தெரியல, நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஏக்கம் கூட. ஏன்னா எங்கே வந்து வித்தை கற்றுக்கிட்டோமோ அங்கேயே தானே நம்ம வித்தையை காமிச்சு சரியாக இருக்கான்னு காமிக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பை சத்யஜோதி பிலிம்ஸும் பிரபாகரன் சாரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப 2 கனவு இருந்துச்சு. என்ன தான் நம்ம வந்து உலகம் முழுக்க பிரபலமானாலும் ஒரு நல்ல குரு கிட்ட போயிட்டு கடைசியாக நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதோ அல்லது நல்ல எதிரிகிட்ட போயிட்டு உனக்கு நிகராக நிற்கிறேன்னு சொல்கிறதோ தான் தகுதியான ஒரு மனிதனுக்கும் ஒரு போராளிக்கும் நல்ல ஒரு இடம்னு நினைப்பேன். அந்த ஒரு இடத்த இந்த படத்தை எனக்கு தொடங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகச்சிறந்த குருவும் அவர் தான், மிகச்சிறந்த எதிரியும் அவர் தான். இந்த களத்தில் என்னை இணைச்சதுக்காக வேண்டி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக பாரு. ஆனால் இன்னும் ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக நான் சாவறதுக்குள்ளே அவர் எந்த மேடையில் உட்காந்துருக்காரோ அதே மேடையில் அவர் கொடுத்த தமிழாலேயே அவரை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அந்த சந்தர்ப்பத்தை யார் வழங்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் காத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை என்னை அலட்சியப்படுத்தினா நான் அடையாளப்பட வேண்டியிருக்கிறது, அல்லது எதிரி என்று நினைத்தால் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. இது 2க்குமே நான் தயாராக இருக்கேன். இன்னும் சொல்கிறேன், நிறைய அவரை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஒரு விமர்சனத்துக்கு கூட அவர் பதில் சொன்னதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு. நான் நிறைய திட்டிருக்கேன், விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நேராக அவரை யார் விமர்சனம் பண்ணாலும் விட மாட்டேன், அது அவருக்கும் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த உறவு. என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தார், தமிழ் கற்றுக் கொடுத்தாரு, நல்ல அடையாளம் கொடுத்தாரு. ஆனால் இன்னும் வரைக்கும் அங்கீகாரம் மட்டும் கிடைக்கலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னுடைய குரு தான். வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நன்றி, வணக்கம். இந்த விழா ஆரம்பிக்கும் போது மிக அழகாக ஒரு குடும்ப விழா போல் வந்திருந்தவர்களே ஒருவருக்கொருவர் வந்து மலர் கொத்தை கொடுத்து வரவேற்கக்கூடிய ஒரு பாங்கு பார்த்தோம். சிறப்பாக இருந்தது. இங்கே நிறைய விஷயங்கள் பேசணும், காலம் இருக்கான்னு தெரியல. நான் மைக்கை பிடிக்க வரும்போது வேறு சினேகன் ஒரு சிரிப்பு வேறு சிரிக்கிறாப்புல. சினேகன் எதிர்பார்க்குற எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். வாய்ப்பு இல்லை. சினேகனுக்கு வந்து இந்த இப்போ நான் பண்ண போகிற படத்தில் சந்தனத்தேவனில் வந்து வைரமுத்து சார் தான் முதல் முறையாக நான் இணைஞ்சு இப்போ வேலை செய்கிறேன். சரி, 5 படம் சினேகனோடு இருந்திருக்கேன் நான். சரி, இந்த படத்தில் சினேகனும் கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுத வச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இவர் இங்கே மேடையில் டிக்ளேர் பண்ணுறாரு, எதிரின்றாரு. நான் எப்படி போய் அவரை பார்க்குறதுன்னு தெரில. அது அதுக்கு யாருக்குமே கேட்காது. அது எது கான்ட்ரவர்சியோ அதுதான் போய் சேரும். அதனால் அவர் சொல்லி எதிரியே அவங்க மேடையில் வச்சு எனக்கு சொல்லியிருக்கான், நீ என்கிட்ட கேட்குறியான்னு கேட்பார். இருந்தாலும் பரவாயில்ல, 2 எதிரிகளையும் ஒன்றாக வச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா செஞ்சு பார்த்துருவோம். அதையும் பிரபு, விக்ரம் பிரபு
நான் ஆதிபகவன் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் பிரபு சார், நான் படம் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் அதுக்கான கமிட்மெண்ட்டு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. கண்ணபுரான்ற டைட்டிலில் சிவஸ்ரீ பிக்சர்ஸ்க்கு வந்து நான் கமிட் ஆகிட்டேன். அப்போ அது வெளியில் யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த டைமில் ஒரு நாள் பிரபு சார் ஃபோன் பண்ணி, அமீர் சார் இந்த மாதிரி பையன் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு உண்மையிலேயே இவ்வளோ பெரிய பையன் இருக்காருன்றதே தெரியாது. சார் பையன் ரெடி ஆகிட்டான், எப்போ கூப்பிட்டு வரேன் அப்படின்னாரு. சார் முதல்ல எனக்கு புரியலை சார் அப்படின்னு நான். இல்லை சார் பையன் நீங்கள் பார்த்தது இல்லையான்னாரு. சாரி சார் நான் பார்த்ததில்லை, வெளியே எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு போகிற பழக்கம் இல்லை, அதனால் பார்த்ததில்லைன்னு. அப்போ சொல்லும்போது தான் நான் சொன்னேன், நான் சிவாஜி சார் குடும்பத்திலேருந்து, அதாவது யாருக்கும் எல்லாரும் சொல்கிறது தான் இது மேடைகளில், சின்ன வயசுலேருந்து நம்ம யாரை பார்த்து வளர்ந்தோம், யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்படி பார்த்து பிரமித்த ஒரு இது சென்னைக்கு வரும்போதெல்லாம் அந்த போக் ரோடு பக்கம் போய் இதுதான் சிவாஜி சார் வீடு அப்படின்னு அதை பார்க்குறதுல ஒரு பெருமை, அதை சொல்கிறதுல ஒரு பெருமை, எம்ஜிஆர் வீடு இருக்குதுன்னு சொல்கிறதுல பெருமை, ஏவிஎம் வாசலில் நிற்கிறேன்னு சொல்கிறதுல ஒரு பெருமை, இப்படி நிறைய இருக்குது சினிமாவில் வந்த எல்லாருக்கும். வளர்ந்ததுக்கு பின்னாடி அதை யாரும் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு நம்ம பார்த்த ஒரு வீடு உள்ளேருந்து யாராவது ஒரு தலை தெரிஞ்சிடாதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வருதுங்கும்போது நான் சொன்னேன், சாரி சார் எனக்கு நீங்கள் இப்படி ஒன்று கேட்குறீங்க, என்னால் செய்ய முடியல சார், நான் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டேன், கமிட் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பணம் வாங்கிட்டேன், நான் ஒரு 1.5 கோடி ரூபா பணம் வேறு வாங்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில சார், ஆனால் நீங்கள் கேட்டதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. அந்த டைமில் தான் நான் டைரக்டர் யூனியனில் இருக்கும் பொழுது பிரபு சாலமன் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கார். பிரபு ஷூட்டிங் போகாமல் இருக்கார். இது விக்ரம் பிரபுக்கு தெரியுமான்றதே எனக்கு தெரியாது. பிரபு என்கிட்ட சொல்கிறார், ஷூட்டிங் போகணும் மாரி, யானை தான் மெயினாக இருக்குது, யானையோடு நிற்கிற மாதிரி ஒரு ஹீரோ வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அப்படின்னு. அந்த பிரபு சார் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறமா விக்ரம் பிரபுவோட ஃபோட்டோ நீங்கள் அனுப்புங்க சார் நான் பார்க்குறேன். அப்போ பிரபு சார்கிட்ட சொன்னேன், நான் நீங்கள் என்ன நினச்சி கேட்டீங்கன்னு தெரில, யானைக்கு பக்கத்தில் யானையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ ஒருத்தரை நான் பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லி பிரபு சாருடைய பையன் இருக்காருண்ணா. அப்படியா, சரியாக இருக்குமான்னு நான் பார்த்தேன், நீங்கள் கேட்டிருக்கீங்க, நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கன்னு. இதுதான் நடந்தது. அது பிரபுக்கு தெரியுமான்னு தெரில. அப்படி தான் இன்றைக்கி கும்கி மூலமாக வந்து வியாபாரத்தன்மைக்குள்ளேயும் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, சிவாஜி சாருக்கு வந்து ஆக்ஷன் வராது, எல்லாருக்கும் தெரியும் அது. பிரபு சார் அதெல்லாம் சிவாஜி சாருக்கு டான்ஸ் வராது, ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது ரெண்டையுமே பிரபு சார் பண்ணாங்க. அது ரெண்டையும் விட பிரபு சாரை வந்து ரஜினி சார் ஒரு முறை மேடையில் சொல்லியிருக்காங்க. சிறைச்சாலைன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அதாவது சிவப்பாக இருக்கிற கலராக இருக்கிறவங்களுடைய முகத்தில் வந்து ஆக்ஷன் எடுபடாது பிரபு. ஆனால் முதல் முறையாக சிறைச்சாலையில் வந்து அந்த ஒரு ஹேண்ட்கப் போட்டு அந்த அந்தமான் தீவில் கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து ரஜினி சார் சொல்லியிருக்காங்க, உன்னோட கண்ணில் அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது பிரபு, நான் பார்த்தேன் நான் அப்படின்னு. ஞாபகம் இருக்கான்னு தெரில உங்களுக்கு. அதையெல்லாம் தாண்டி விக்ரம் பிரபு ஸ்க்ரீனில் இருக்காப்புல, நின்னாலே எப்போ அடிப்பானோன்ற மாதிரி ஒரு சந்தேகத்திலே இருக்குது. அதனால் வாழ்த்துக்கள். இங்கே நிறைய பேர் என்னுடைய டீமாக இருக்காங்க, டீமாக இருந்தவங்க, இப்போ இருக்க போகிறவங்க. இங்கே நின்ன நடிகர் தாஸு, அவங்க சினிமாவுக்கு வரக்கு முன்னாலே எனக்கு தெரியும். இப்போ மேடையில் இருந்த ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு, அவர் தான் இப்போ என்னுடைய படத்துக்கு பண்ண போகிறாரு. கேமராமேன் சிவகுமார், அவரோட நான் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கேட்கவே வேணாம், யுவன் சங்கர் ராஜா. பிரபு சொல்லும்போது சொன்னார், யுவன் சங்கர் ராஜாவோட வேலை பார்க்குறது நான் ஒரு கனவாக இருந்துச்சு, 3வது படத்தில் நடந்திருக்குன்னு. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. முதல் படத்துலேருந்தே நான் யுவன் கூட வேலை பார்த்துட்டேன். எனக்கு இன்னும் கனவு வந்து இளையராஜா சாரோட வேலை செய்கிறது தான். அந்த கனவு தான் அது கனவு. அதுக்கு இளையராஜா சார், பிசி ஸ்ரீராம், கமல் சார், இந்த 3 பேரோட ஒர்க் பண்ணணும். ஆனால் 3 பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் தான் 3 முறையுமே தவிர்த்திருக்கேன் நான். காரணம் என்னென்னா, பயமாக இருக்குது அவங்கக்கிட்ட. எப்படி போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்கிறதுன்னு கூட நமக்கு சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. நம்ம மூஞ்சி வேறு தாடியோடு ஏற்கனவே வேறு மாதிரி இருக்குது, சும்மாவே கோபமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா நானே போராடி இளையராஜா சாரை என்னுடைய 4வது படத்துக்கு தான் 3வது படத்துக்கு தான் பாட்டு பாடவே வாய்ப்பு கிடச்சது எனக்கு, பாட வைக்கிறதுக்கு, பருத்தி வீரனில். அப்போ கூட பிரசாத் ஸ்டுடியோவில் இங்கே தான் ரெக்கார்டிங் நடந்தது. யுவன் அவங்க அப்பா பாடுறாருனோடனே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டாரு. அது நீங்கள் பார்த்து நம்ம என்ன
அந்த அறியாத வயசு சாங்கு ரெக்கார்டிங் பாடிக்கிட்டு இருக்காரு இளையராஜா சார். எனக்கு இன்ஜினியர் சேகர் தானே, சேகர் இப்படி சேகருக்கு என்னை தெரியும், நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா 2வது படத்தில் யேசுதாஸ் சார் பாடும் பொழுது இவன் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் கேட்பீங்க, நான்லாம் போய் சொல்ல முடியாதுன்ட்டு போயிட்டார் அவர், நீங்களே பேசிக்கிங்கன்னு. யேசுதாஸ் சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆராடிற சாங்கில் நமக்கு சினிமா தெரியும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது, அதுக்காக சீனியர் யாரையும் மதிக்க தெரியாதுன்னு இல்லை, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறதுன்னு வேணால் தெரியாது, அப்படி தான் இருக்கும். நான் வந்து டாக் பேக் காமிக்கு யேசுதாஸ் சார்கிட்ட, சார் அது வந்து இந்த இடம் சார் அப்படின்னு. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நின்னார். அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்றது அவர் சொல்ல வர்றாரு, எனக்கு அது புரியலை. ஒருவேளை நான் சொல்கிறது புரியலை பிறகு, சார் நான் என்ன சொல்கிறேன் நான் திருப்பி டாக் பேக் காமிக்கு சொன்னேன். அவர் அப்படியே கண்ணை மூடி நின்னார். பக்கத்தில் இன்ஜினியர் குரு, இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன், அநேகமாக அந்த பாட்டு ஒரு பாட மாட்டார், கிளம்பிடுவார், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. இல்லைங்க நான் சும்மா. அப்போ அவர் மறைந்த சுந்தரராஜன் சார் இருந்தார், கண்டக்டராக இருந்தார். அவரும் அன்றைக்கி, இல்லை தம்பி நீங்கள் எதாவது கேட்பீங்க, நான் யேசுதாஸ் சார்ட்டெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, அதனால் நீங்களே பார்த்துக்குங்கன்ட்டார். அப்புறம் கடைசியில் 3வது தடவை சொன்னோடனே அவர் ஒன்றுமே சொல்ல, அப்படி கண்ணை திறந்து யேசுதாஸ் சார் தம்பி பாடி காட்டு அப்படின்னாரு. அதை விட வேறு ஒன்றுமே செய்ய முடியும். பாடி காட்டுன்ன உடனே நானும் ஏதோ பெரிய சாதகம்லாம் பண்ணி வந்தவன் மாதிரி நானும் டாக் பேக் காமிக்க வேகமாக இந்த தொண்டையை வேறு வச்சுக்கிட்டு ஒரு ஒன்றுமே சொல்ல அவர். அப்படியா, ஓகே அப்படின்ட்டு பாடிட்டு திருப்பி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. சரி, அதே போல் வந்து ராஜா சார்கிட்ட கேட்போன்னு ராஜா சார் பக்கத்தில் சேரில் உட்காந்து பாடிட்டுருக்காரு, அறியாத வயசு. நான் அப்படி பார்க்குறேன், சேகர் கண்ணை காமிக்கிறாப்புல, நீங்கள் சொல்லுங்க ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியா சொல்கிறதா, இவன் எங்கே அண்ணன், இவன்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் இப்படி முன்னாடி அவர் இப்படி உட்காந்து பாடிட்டுருக்கார், நான் முன்னாடி நிற்கிறேன். அவர் ராஜா சார் போயாங்கிட்டு இப்படி பார்த்தா பாட்டே வரும், பாடவே வர மாட்டேங்குதுன்றாரு. அப்புறம் ஓரமாக நிற்கிறேன். அப்படியே திரும்பி எப்போவாது பார்த்தா தானே நம்ம ரியாக்ஷன் கொடுக்க முடியும். அவர் நம்மளை பார்த்தா தானே, அவர் பாட்டுக்கு பேப்பரை வச்சு பாடி முடிச்சிட்டாரு. திரும்ப சேகர் இப்படி சேகரை பார்த்துட்டார். அவர் இன்ஜினியரை பார்த்தோன்னே, என்னையா அப்படின்னு. இல்லை டைரக்டர் ஏதோ சொல்கிறாரு. அவர் இல்லையா அப்படின்னாரு. இல்லை சார் அந்த ரிப்பீட் பல்லவியில் கொஞ்சம் அந்த அப்படின்னு சத்தம் வேறு வர மாட்டேது. இல்லை சார் அந்த ரிப்பீட் பல்லவியில் அப்படின்னாரு. இல்லை சார் அது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு வேரியேஷன். பாட போகிறாரா இல்லையானே தெரியாது, ஒரு சைலண்ட்டாக இருக்குது. அப்புறம் பாடினார், மாற்றி பாடினார். அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் இழுத்து பாடியிருப்பார். அறியாத வயசு அப்படி ராஜா சார் எந்த பாட்டுலேயும் பாடினதே கிடையாது. அந்த பாட்டு மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். நான் அவர் பாட்டு சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன். பாடிட்டு திருப்பி அவரோட பாட்டு நல்லாவாயா இருக்குது அப்படின்னாரு. தெரில, ஏதோ கேட்குறீங்க அப்படின்ட்டு. இது போன்ற காரணங்களுக்காக தான் நம்ம போய் வேலை செய்ய முடியலை. ஏன்னா அவங்களாம் லெஜெண்டாக இருக்காங்க, நம்ம போய் எப்படி கரெக்ஷன் சொல்கிறதுன்னு தெரில. கமல் சார் கேட்கும் பொழுதும் நான் அதான் சொன்னேன், நான் படம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது, சார் நீங்கள் பெரிய டிக்ஷனரியாக இருக்கீங்க, நாங்கள்லாம் வெள்ளை பேப்பரில் எழுதி பார்த்து அப்படியே கசைக்கு கீழே போட்டு நல்லா வரலன்னா அடுத்த பேப்பர் எழுதிட்டு எந்த பேப்பரில் நல்லா எழுதியிருக்கோமோ அதை மட்டும்தான் வெளியே காட்டுவோம். 100 பேப்பர் கிழிச்சு போட்டிருப்போம், அதை வெளியே சொல்கிறதே கிடையாது. அது மாதிரி தான் படம் எடுக்கிறது. அப்போ நாம் போய் நீங்கள் டிக்ஷனரி சார், நான் போய் அடித்து திருத்தினா நல்லா இருக்காது அப்படி. பிசி சாரோடையும் அது போல தான். அதனால் என்னுடைய கனவு என்பது இன்றைக்கி அவங்க தான். சினிமாவுக்கு வரும்பொழுது நான் உள்ள நுழையும் போது தியாகராஜன் சார்கிட்ட சொன்னேன், எல்லா மக்களும் சரி, சினிமாவுக்கு வந்தவங்களும் வராதவங்களும் சரி, உள்ளே நுழையும் பொழுதே சென்னைக்கு சினிமாவுக்கு வரணுன்னு ஒரு 10 டைரக்டர் இருப்பாங்க, 10 ஹீரோ இருப்பாங்க, 10 கம்பெனி இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆரம்பத்தில் நடிகர்கள்ட்ட இருந்த சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னீஷியன்ட்ட மாறி அதுக்கு பின்னாடி தயாரிப்பாளர்கள் கைக்கு வந்துச்சு. இந்த பேனரில் ஒரு படம் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த பேனரில் இருந்தால் ஒரு கிராண்டியர் இருக்குன்னு. அதுக்கு நம்ம ஏவிஎம் கலைப்புலி சார் படம், இந்த சத்யஜோய் சார், சத்யா மூவிஸு, அம்மா கிரியேஷன்ஸு, இவங்க எல்லாமே வந்து அதில் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சத்யஜோதி வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அவங்களுடைய படங்கள். அதாவது எக்ஸ்ட்ரானரி சில்வர் ஜூப்ளி படமாக இப்போ ஏவிஎம் மாதிரி இருக்குமான்னா அப்படி இருக்காது. ஆனால் ஸ்டாண்டர்டு ஒரு நாள் கூட குறைஞ்சி அந்த படத்தை நான் பார்த்ததே கிடையாது. என்ன படமாக இருந்தாலும் சரி சத்யஜோதினா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ உள்ளே வரும் பொழுதே
இந்த கம்பெனிலலாம் நம்ம படம் பண்ணிடுவோம், நம்ம டைரக்டர் ஆன உடனே பண்ணிடலாம்னு நினச்சோம். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நினச்சோம், வாய்ப்பு இல்லை, ஒரு புது கம்பெனியில் படம் பண்ணி முடித்தோம். சரி, அதுக்கு பின்னாடி இனிமேல் நம்ம ஏவிஎம் கலைப்புலின்னு வரிசையாக பண்ணிகிட்டே இருக்கலாம்னா எந்த கம்பெனிலையும் என்னை கூப்பிட்டு வாய்ப்பும் கொடுக்கல, அதுக்கு தகுதியாக நானும் நடந்துக்கவும் இல்லைன்றது தான் உண்மை. அதனால் இன்னமும் ஆனால் அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. தானு சாராக இருக்கட்டும், சிவா சாராக இருக்கட்டும், தியாகராஜன் சாராக இருக்கட்டும், அதிகமாக இருந்திருக்கேன். இனிமேலும் இப்படி இருக்கணும் சார், வாய்ப்பு கூட இனிமேலும் கொடுத்துறாங்க, ஏன்னா அந்த நட்பு போயிடும். மற்றபடி சத்திரியன் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது ஏற்கனவே மணிசார் வச்ச டைட்டிலு, மிகப்பெரிய பரபரப்பான படம், வெற்றி படமும் கூட. அந்த படத்தோட டைட்டில் இன்றைக்கி வச்சுருக்காங்க. சத்திரியனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அந்த பேர் என்னென்னா, சத்திரியன் யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவங்களை குறிக்கும், அல்லது போராடுறவங்களை, அரசர்களோட போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்களா, போரில் ஈடுபட்டிருக்கவங்களையும் சேர்த்து தான் அதுதான் சத்திரிய வம்சம்னு சொல்லப்படுறது. அன்றைய காலகட்டங்களில் வந்து சத்திரியனாக இருக்கக்கூடிய அரசனும் சத்திரிய வம்சமாக இருக்கக்கூடிய போர் வீரர்களும் ஒரே இலக்கோடு ஒரே விஷயத்துக்காக போர் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அரசர் வேறையாக இருக்காங்க, போராடுறவங்க வேறையாக இருக்காங்க. சினேகன் வந்துட்டானா? இதை தான் எதிர்பார்த்தாப்புல. அதனால் போராடுறவங்க வேறையாயிட்டாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சத்திரிய வம்சத்துக்கு வந்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி தெரியாது. சாணக்கியன் போல் தங்களை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி தெரியாது. அது கதையில் இருக்கான்னு தெரில. அதனால தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சத்திரிய வம்சத்துடைய போராட்டத்தை தன்னை சுற்றி நடந்த சூழ்ச்சி தெரியாமலே போயிடுச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே அரசியல் இல்லை. மற்றபடி சினிமாவு நடிகராக சத்திரிய வம்சமாக இருந்த சிவாஜி சாருடைய குடும்பத்திலிருந்து அந்த பேர் சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கு. அதனால் இந்த திரைப்படம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பிரபு நான் சொல்லலை, பிரபு முதல்ல சுந்தரபாண்டியன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கதை சொன்னார். சிவப்பு கம்பளம்னு ஒரு கதை சொன்னார். ஒரு ஜெயில் பேக்ட்ராப்பில் நான் நடிக்கணும்னு வந்து பிரமாதமான கதை அது. அந்த படத்தை இன்னும் யார் ஏன் எடுக்கலைன்னு தெரியலை. அவ்வளோ அருமையான படம். சுப்பிரமணிய பிரம்மத்தோட இன்னொரு வெர்ஷனாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன் நான், பிரபு கதை ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே இருக்குது, ஒரு இடமாவது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் தான் படம் முடியும் போது நமக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஏன் வாழ்கிறோன்ற கேள்விக்குறியே வந்துடும், லைஃப்பை விரக்தி ஆகி போயிடும் படம் பார்த்துட்டு வரும்போதுன்னு. இல்லை சார், இந்த படத்தை அப்படி தான் சார் எடுக்கணுன்னாரு. இல்லையா, பாசிட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ணியான்னு. சார் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரிலன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பண்ணலை. அதுக்கப்புறம் சசியை வச்சு சுந்தரபாண்டியன் எடுத்து முடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு டே கமலாதட்டில் படம் பார்த்துட்டு வெளியில் வரேன், கீழே நின்றுட்டுருக்காப்புல. என்ன பிரபு, படம் பிரமாதமாக இருக்குது, படம் ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு. ஆமாம் சார், நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அதனால் பாசிட்டிவாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன் நெகட்டிவாக இருக்கும்போது என்கிட்ட சொல்கிறேன், பாசிட்டிவாக இருந்தால் சசிகுமார் உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி பார்த்தனோ அதே பிரபு தான். அவருடைய திருமணமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், இந்த பணிவு இது எப்பொழுதுமே உங்களை உயர்த்தும். நடிக்க முடியாது எல்லாருனாலையும். சினிமாவில் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் எவ்வளவோ பேரை பார்த்து முடிச்சிட்டிங்க நீங்கள், நாங்கள்லாம் அப்போ தான் வந்திருக்கோம். அதனால் மேடையில் பணிவாக இருப்பது போல் முதல் படத்தில் நடிப்பாங்க, ரெண்டாவது படத்தில் இருப்பாங்க, அதுக்கப்புறமா பேச்சு வேறையாக இருக்கும், நான் உள்பட. அதனால் பிரபுவை பொறுத்த மட்டும் நான் என்கிட்ட கதை சொல்ல வந்து எப்படி பார்த்தனோ இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய இயக்குனர்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய பணிவும் உங்களுடைய கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும். உங்களுடைய எல்லாருடைய உழைப்புக்கும் இறைவன் வெற்றி கொடுக்கணும்னு வேண்டி விரைவிடுகிறேன். நன்றி. இந்த படத்தின் நாயகன் விக்ரம் பிரபு வந்து எனக்கு வந்து சிறு குழந்தையிலேருந்தே எனக்கு அவரை நல்லா தெரியும். ஏன் அப்படி சொல்ல போனால் வந்து பிரபு அவர் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு நல்ல பழக்கம்.
விக்ரம் பிரபு வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கெலாம் அடிக்கடி போவோம். வாரம் வாரம் அவங்க வீட்டில் தான் நாங்கள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் இருப்போம். நாங்கள் அப்போது மதிப்புக்குரிய சிவாஜி சார் அவர் அங்கே இருக்கும்போது நாங்கள்லாம் அவர் கூட தான் வந்து சண்டேஸ் வந்து அங்கே தான் நாங்கள் சாப்பிடுவோம், அங்கே தான் இருப்போம் ஹோல் டே. அந்த மாதிரி அவர் அந்த சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்து விக்ரம் பிரபு. அப்புறம் காலேஜுக்கு போயிட்டு ஃபாரின் போயிட்டார், ஃபாரின்லேயும் படிச்சுட்டு வந்தார். வந்துட்டு அவராக தன்னுடைய சொந்த முயற்சியில் வந்து திரையுலகில் வந்து அவர் வந்து ஒரு கால் எடுத்து வச்சார். எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்டாராக இருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சியை கண்டு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. எஸ்ஆர் பிரபாகர் அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ரோலை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த மஞ்சிமா மோகன், சரத் லோகிதாஸ்வா, தாரா, கவின், விஜய் டிவி புகழ் கவின் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஐஸ்வர்யா தத்தாங்கிறவங்க ஒரு நல்ல ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அருள்தாஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். நரேன் வந்து எப்பொழுதும் போல் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. விஜய் முருகன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கர வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நான் படம் பார்த்துட்டு இப்போ அவரை கூப்பிட்டு சொன்னேன், நான் சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கும் உங்கள் ரோலு அப்படின்னு சொன்னேன். வெளுத்துக்கட்டு கதிர் வந்து இதில் இந்த படத்துலையும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. நிதிஷ், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா வாழ்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை வந்து எஸ்ஆர் பிரபாகர் பெருமையோடு எங்ககிட்ட வந்து தைரியமாக வந்து ஒரு 3-4 தடவை போட்டு காமிச்சார். இந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு டைரக்டர் அவர். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம இசை பற்றி சொல்ல வேண்டிய நேரம் நிச்சயமாக. யுவன் சங்கர் ராஜா வந்து நாங்கள் வந்து 3ஆம் பிறை எடுத்த காலத்துலேருந்து அவரை எங்களுக்கு நல்லா தெரியும். சின்ன பையனாக இருப்பார். நாங்கள் அப்போது இசைஞானி இளையராஜா அவர்களை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்குற ஒரு சின்ன பிள்ளையாக ஓடிட்டுருப்பார் இந்த பக்கமோ அந்த பக்கமோ. அந்த டைம்லேருந்து அவரோட வளர்ச்சியை பார்க்குறேன் நான். மெதுவாக வளர்ந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு புகழ்பெற்ற மியூசிக் டைரக்டராக திகழ்கிறாருன்னா அவருடைய ஒரு திறமையினாலுன்னு தான் சொல்ல முடியும். நல்லா வந்து ஒரு யூத்ஃபுல் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு 4 பாட்டு போட்டிருக்காரு. 4 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அவர்கிட்ட நான் கூட சொன்னேன், நான் சமீபத்தில் வந்து சென்னை 28 படம் பார்த்தேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வந்து ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க, சாங்ஸும் நல்லா இருக்குது, பர்டிகுலர்லி உங்களோட ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவரை பாராட்டினேன். கேமராமேன் சிவகுமார், அவர் நல்ல ஒரு யங்ஸ்டர், ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கார் இந்த படத்தில். அதுக்கப்புறம் கலை வந்து விஜய் முருகன். படத்தொகுப்பு வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். மிஸ்டர் வெங்கட்ராம் மோகன். இங்கே இருக்காரா வெங்கட்ராம் மோகன்? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் ரெக்கக்னைஸ். சண்டை வந்து அன்பறிவு எல்லாருக்குமே தெரியும். அன்பறிவு இருக்காரா? ப்ளீஸ் பி ஸ்டாண்ட் ரெக்கக்னைஸ்ட். நடனம் ஷெரீஃப். பாடல்கள் வந்து வைரமுத்து சார், மிஸ்டர் ஸ்னேகன் அண்ட் விவேக் இவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பிஆர்ஓ வந்து டைமண்ட் பாபு. ஸோ வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து டீமாக ஒரு நல்ல அற்புதமான படத்தை எடுத்திருக்கிறோம். வெகு விரைவில் இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்கிறது. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எனக்கு வந்து 3rd மூவி. சுந்தரபாண்டியன், இது கதிர்வேலன் காதல். அந்த 2 திரைப்படங்களுக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணுற 3rd படம் அது சத்திரியன். இந்த படம் வந்து முழுக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கதையை நம்பி இறங்கின படம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சத்யஜித் நிறுவனம் டிஜி தியாகராஜன் சாருக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா தியாகு சார் வந்து ரொம்ப சீனியர். நாங்களாம் ஊரில் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் பேர் போட்டு படம் வரும். அந்த சத்யஜித் நிறுவனம் டிஜி தியாகராஜன்னாவே அந்த படத்துக்கு போயிடுவோம், இதயத்திலேருந்து எல்லா படமும். ஸோ அவர் வந்து ஊரில் போஸ்டரில் பேராக பார்த்து பழக்கம். அப்போ இருந்த பிரமிப்பு. தியாகு சார்கிட்ட போய் கதை சொல்லணுன்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதே வந்து எப்படி நம்ம போய் சொல்ல போகிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பதட்டம் வந்துடுமே,
நம்ம கதையை வந்து நேர்த்தியாக சொல்லிடுவோமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சாரை மீட் பண்ணேன். சார் வந்து ஃபஸ்ட்டே வந்து கூல் பண்ணிட்டாங்க. பிரபார் அதெல்லாம் இல்லை, நீங்கள் மனசில் நினச்சிருக்க கதையை சொல்ல போகிறீங்க, அதனால் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அங்கே கொடுக்க ஆரம்பித்த அந்த உற்சாகம் இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது வரைக்கும் குறையலை. ஸோ எல்லா நேரமும் எனக்கு ஃப்ரேம்குள்ளே வர்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்துருக்காங்க சார். முழுக்க கதை அதில் வந்து சார் வந்து என்னை விட ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா கதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிற இடம் பிரபாகர் அப்படின்வாங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்தக்காக தியாக சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் வந்து தியாக சாருடைய செந்தில் தியாகராஜன் சார், அர்ஜுன் தியாகராஜன் சார், 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதில் அர்ஜுன் சாருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை வேறு கதை தான் சொல்லியிருந்தேன் சாருக்கு. அந்த கதை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் விக்ரம் பிரபு சார் வந்து அது இன்னொரு படத்தினுடைய சாயல் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ட்டாங்க. நான் அவர்கிட்ட வந்து இது செகண்ட் கதை இல்லை, 3வது கதை சொல்லியிருக்கேன். தியாக சாருக்கு தெரியாமல் இன்னொரு கதை சொன்னோம், நானும் அர்ஜுன் சார்லாம் போய். அதுக்கப்புறம் 3rd கதை தான் இது. ஸோ சார்ட்ட சொல்லும்போது 2வது கதை இது. கதை கேட்டவுடனே சாருக்கு பிடிச்சிருந்துச்சி, பிரபு சாருக்கு விக்ரம் பிரபு சாருக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ விக்ரம் பிரபு சாருக்கு வந்து கதை பிடிச்சி ஓகேன்னு சொன்ன அந்த பாயிண்டில் தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. படம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த, அதாவது தயாரிப்பு தரப்புலையும் எனக்கு வேண்டியதையும் அங்கே கேட்டு அவங்ககிட்ட வந்து வாங்கி கொடுத்து, சார்கிட்டையும் சார் சொல்கிற விஷயங்களையும் எனக்கு சொல்லி இந்த படம் இன்றைக்கி நல்ல தூரம் வந்து நிற்கிது அப்படின்னா நிர்வாக தயாரிப்பாளர் ராகுல் அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னும் தயாரிப்பாளர் சரவணன் சார். சார் வந்து எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்ஸிமம் வந்து தியாக சார் வர்றாங்களோ இல்லையோ, சரவணன் சார் வந்தாங்க, சாரோட பிரதர். படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், சின்ன சீக்வன்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அவருடைய ரொம்ப நுணுக்கமான விமர்சனங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்ல விதமாக கைட் பண்ணுச்சு எனக்கு. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தயாரிப்பாளர் தியாக சாருக்கு, செந்தில் சார், அர்ஜுன் சார், சரவணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் இந்த 3வது படம் இயக்கி இந்த மேடையில் இருக்க காரணமான சசிகுமார் சார், எஸ்சி சபா சார், ஏ வெங்கடேஷ் சார், ஜெய ரமேஷ் சார், அவங்க 4 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அழைப்புக்காக இங்கே வந்திருக்க அமித் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும், நான் வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நான் அமித் சார் தான் போய் பார்ப்பேன். தாஸ் சார் மூலமாக நானும் தாஸ் சார் உடனே போயிடுவோம், வாங்கடா என்ன பிரச்சனை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த என்னோடய அழைப்புக்காக இங்கே வந்ததுக்காக நான் வந்து அமித் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விக்ரம் பிரபு சார், சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு பிரபு சார் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. விக்ரம் பிரபு சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் பேசுனது சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு தான் பேசணும். ஆனால் அது டைமண்ட் பாபு சார் தான் பேசுவாங்க. இடையில வந்து இப்போ நான் எங்கேயாவது இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்க, நான் ஃப்ரீ சார் பார்க்கணும் போது பிரபு சார் இங்கே இருக்க மாட்டாங்க. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில நான் வந்து தியாக சாரை மீட் பண்ணேன், அர்ஜுன் சாரை மீட் பண்ணி சத்யஜோதி நிறுவனத்துலையும் பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து இது டேக் ஆஃப் ஆனது தியாக சாரோட ஆசீர்வாதத்தோட சத்யஜோதியில் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். விக்ரம் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யுவன் சார், நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது ஒரு அன்ரூல்ட் நோட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா நிறைய டைட்டில் எழுதுவேன். நிறைய படத்தோட டைட்டில் எழுதிட்டு அதை வந்து நம்ம ஒரு டிசைன் ஃபாண்ட் மாதிரியே பின்னாடி ஷேடோலாம் கொடுத்து அது ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து அப்போ ஹிட்டு படம் கொடுத்துருக்க கம்பெனியாக எழுதுவேன். சத்யஜோதி நிறுவனம் எல்லா கம்பெனி மேலே எழுதி ஒவ்வொரு கம்பெனியாக மாறும் ஒவ்வொரு கதைக்கு. கீழே வந்து ஒரு கேமராமேன் ஒவ்வொரு பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹாரர் மூவி ஒரு கதை லைன் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். ஒரு லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். இப்படி எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதில் மாறாமல் நான் எழுதின பேர் வந்து யுவன் சங்கர் ராஜா. எனக்கு வந்து அது கனவு. அது வந்து 3வது படத்தில் தியாக சாரோட ஆசீர்வாதத்தில் எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து யுவன் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் டைரக்டராக வரல அவங்க பார்க்க, உங்களுடைய ஃபேனாக தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு அன்ரூல் நோட்டில் எழுதி நிறைய படங்கள் எழுதி வச்சுருக்கேன் சார், உங்கள் பேரை அத்தனை படம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் நிச்சயம் பண்ணணுன்னு இருக்காங்க. யுவன் சார் மியூசிக் பண்ணது என்னோட 3வது படத்துக்கு பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம். 3 சாங் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு சாங் ஒன்று ஸ்கிரிப்டில் தேவைப்படுது, அது சார் பார்த்து பண்ணணுன்னு இருக்காங்க. சினேகன் சார் எழுதியிருக்காங்க பாறை மேலே அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து சினேகன் சார் எழுதினது. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்த சூடா ஒரு சூரியன் வந்து விவேக் எழுதியிருக்காரு. ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து மைனா ரெண்டுன்னு ஒரு சாங் வருது, வைரமுத்து சாரோட லிரிக்கில். படத்தை வந்து முக்கியமாக ஹோல்ட் பண்ணுற சாங் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணலை, ஏன்னா அதுக்குள்ளே அந்த கதை சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். 3 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் ரொம்ப ஹிட்டாகவும் நம்புகிறோம். படம் வந்து ஒரு யதார்த்தம் இல்லாத கமர்ஷியல் படம். சுந்தரபாண்டியில் நான் சொன்னது தான்,
ஏன்னா எப்போவுமே வெறும் கமர்ஷியலுக்காக மட்டும் படம் பண்ணிட முடியாது, வெறும் யதார்த்தாக மட்டும் படம் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம கமர்ஷியலுங்க ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் ஹோல் டீமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் ரொம்ப நேர்த்தியாக இந்த வருடத்தின் மிக முக்கியமான திரைப்படமாக, நம்ம எல்லாம் யாருமே புறக்கணிக்க முடியாத, எல்லார் மனசுலையும் போய் பதிகிற ஒரு படமாக அந்த சத்திரியன் இருக்கும். ஹீரோயின் மஞ்சிமா மோகன், அச்சம் என்பது மடமேடா, அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய செகண்ட் மூவி இது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் கமிட் பண்ணிட்டோம். கமிட் பண்ணும்போது அவங்க வந்து கௌதம் சார் படத்தில் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வடக்கன் செல்வி மலையாள மூவி பார்த்துட்டு தான் அவங்கள செலக்ட் பண்ணோம். ஸோ அதோட விசுவல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம தியாக சார்ட்டையும் அர்ஜுன் சார்ட்டையும் காமிச்சோடனே அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க வர முடியலன்னா அவங்க இன்னொரு படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து வேட்டையின் கவின் வந்து விஜய் டிவியில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ இன்னொரு படம் ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் எங்கள் அழைப்புக்காக வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐஸ்வர்யா தத்தா, சரத்துலகி தஸ்வா, தாரா மேடம், தாசர், விஜய் முருகன் சார், அப்புறம் வெளுத்துக்கட்டு கதிர், சவுந்தர், நரேன் சார், யோகி பாபுன்னு நிறைய எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட், ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஜய் முருகன் சார் வந்து சொல்லி ஆகணும். அவர் வந்து படத்தினோட ஆர்ட் டைரக்டராக தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தார். அப்புறம் அந்த கேரக்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நினச்சிட்டேன், நம்ம இவரை கூட நம்ம விஜய் முருகன் சார்ட்ட கூட பேசியிருக்கலாமே அந்த கேரக்டரை அப்படின்னு. அப்புறம் சரி இன்னொரு ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ண ஆர்டிஸ்டோட டேட் கிடைக்கல. அப்புறம் வேறு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தோம் நார்த் இந்தியாவிலேருந்து, அவர் எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ ஆன் ஸ்பாட்டில் வந்து எனக்கு எப்படி கேட்குறேன்னு தெரியல. ஏன்னா முதல்ல வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அப்படின்ட்டு போய் நான் விஜய் முருகன் சார்ட்ட வந்து கேட்டேன், சார் நீங்களே பண்ணிடுங்க சார், ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டேவே உங்களை நினச்சது, மனசில் நினச்சது, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போ வந்து அங்கே வரும்போதெல்லாம் வேறு கெட்டப்பில் இருந்தார். இமிடியட்டாக எல்லாம் மாதிரி அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு படமாக விஜய் முருகன் சாருக்கு இருக்கும். கேமராமேன் சிவகுமார் விஜயன் சார் சொல்லணும். அவர் வந்து இறுதி சுற்று ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் அவர்கிட்ட பேசினேன் நான். அதுக்கப்புறம் உதவி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் சத்திரியன் நம்ம படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமித் சாரோட படம் பண்ணுறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நாங்கள் சில விஷயங்கள கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட அவர் விட மாட்டார். ஏன்னா சினிமா வந்து இந்த பெரிய திரையில் வரும்போது அதுக்கான ஆளுமை என்ன இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேம்க்காகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் வெங்கட், படம் ஆரம்பிச்சிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஃபஸ்ட் டேலேருந்து. ஸோ வெங்கட்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செரிக் மாஸ்டர், அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அன்பர்வி மாஸ்டர், அவரோட உழைப்பு வந்து அவர் ஈக்குவல் டைரக்டர் தான். அவர் ஸ்பாட்டில் எங்களெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி உட்காருங்க அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு அவரோட ஆக்ஷனில் தான் நாங்கள் எல்லாம் பரபரன்னு ஓடிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 15 நாள் 16 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் திருச்சியில் கண்டினியூஸாக டே நைட் ஒர்க்கு. அன்பர்வி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேடம், அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு சிவகுமார் விஜயன் சாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணி, ஸோ என்ன டோன் படத்துக்கு வேணும், அதுக்கு என்ன காஸ்டியூம், என்ன கலர்லாம் இருக்கக்கூடாதுன்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் செந்தில், இதில் காஸ்டியூமர் இன்ட்ரோ கொடுக்குறோம், என்னுடைய நண்பர் தான், அவருக்கு ரொம்ப நன்றி. மேக்கப் ராஜா, தனுஷ் கூட இருப்பார். தனுஷ் சாரோட வந்து ரொம்ப க்ளோஸ் அவர் இந்த படத்தில் மேக்கப் பண்ணியிருக்காரு ராஜான்னு சொல்லிட்டு. ஸ்டில்ஸ் சிஹெச் பாலு சார், மணிரத்னம் சாருடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், எங்களோட அழைப்பு இதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப அதாவது ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை டிசைன்ஸ் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ண முடியாமல் நிறைய திணறுவோம். அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகான ஸ்டில்ஸ்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. சிஹெச் பாலுக்கு சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் மேனேஜர் சுரேஷ், அஸ்கர் அலி, மீரான், அவங்க வந்து எங்களோட அதிகமான உழைப்பு, அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய உதவி இயக்குநர்கள் ஹரி, பாண்டி, ஐயப்பன், பாரதி, ரூபன், அசோக், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் கூட சில நேரம் போய் தூங்கிடுவேன், அவங்க தூங்கலை. இந்த ஒரு வருடம் அவங்களோட உழைப்பு இதில் இருக்குது. இந்த ஹோல் டீமே ஒரு நல்ல படம், நல்ல கதை, இது வந்து ரொம்ப நேர்த்தியாக வரணும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை உற்சாகப்படுத்த வந்த தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானு சார் அவர்களுக்கும், சிவா சார் அவர்களுக்கும், கதிரேசன் சார் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தயாரிப்பாளர் டிஜி தியாகராஜன் சாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால்,
மனிதம் நிறை மனிதர். 2 வருடங்களில் அவரோடு அதிக நெருக்கமாக தயாரிப்பு சங்கத்தில் இணைந்து பணிபுரிந்த போது என்னுடைய பணிச்சுமையை சுமந்த ஒரு சுமைதாங்கி. அவருடைய காலம் பொற்காலம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு சிறப்பான முறையில் பணியாற்றினார். அப்படிப்பட்டவர் எனக்கு முன்னோடியாகவே தயாரிப்பாளர் துறையில் நுழைந்து சாதனையில் படைத்தவர். அவருடைய படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களையும் இயக்குனர் வாழ்த்தியது போல் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே யுவன் சங்கர் ராஜாவின் சங்கீதலை என்று சொல்லத்தக்க அளவுக்கு இசை மழையை சிறப்பான முறையில் பணி செய்திருக்கிறார். படத்தினுடைய பாடல் நேர்த்திகளை பார்த்தவுடன் தம்பி விக்ரம் பிரபுடன் கேட்டேன், யார்ப்பா கேமரா அப்படின்னு. இந்த இறைவி படத்தில் பணியாற்றக்கூடிய தம்பியை பற்றி சொன்னார். அவருடைய கோணமும் இயக்குனரின் ஆளுமையும் மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சிகளும் முன்னோட்டமும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. மிக சிறப்பான வெற்றியை இந்த படம் அடையும் என்பதற்கு இந்த பாடல் காட்சிகள் முன்னோட்டமே ஒரு சான்றாகும். விக்ரம் பிரபு பற்றி சொல்ல வேண்டுமென்றால், எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை. கும்கி படம் தயாரிப்பதற்கு முன்பாகவே அந்த தம்பியை சத்யவதி தியாக அவர்கள் புக் செய்திருக்கிறார் என்றால் அந்த சிறப்பியல்புகள் பற்றி சொல்லறதுக்கு வார்த்தையே இல்லை. படத்தை பார்க்கும்பொழுது அவர் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி தன்னுடைய மனதில் ஏற்பட்டதை முகத்தில் காண்பிக்க கொன்றிய பிரதிபலிப்பை ஒரு சிலரால் தான் வெளிக்காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பினை அந்த தம்பி தன்னுடைய முகபாவத்திலே காட்டியிருக்கிறார். சண்டை காட்சி வருவதற்கு முன்பாகவே சண்டைகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லத்தக்க அளவில் அன்பறிவினுடைய சிறப்பு மிக சிறப்பாக இதில் பரிமளிக்கும் என்பதற்கு கட்டியம் கூறலாம், உறுதி கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பில் பெற்ற இந்த படம் மிக சிறப்பான வெற்றி அடையும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. சத்திரியன் சரித்திரம் படைப்பான், சகாப்தம் படைப்பான், சாதனை படைப்பான் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். விக்ரம் பிரபு அவங்களோட சேர்ந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அப்பாலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிரபு சாரோட. ஸோ அதே மாதிரி சன்ஸ் வந்து ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்க போகிறோம். ஐ எம் ரியலி ஹாப்பி. படம் நல்லா வந்திருக்குது. அண்ட் இன்டென்ஸான ஒரு ஃபில்ம் வித் கமர்ஷியல் வேல்யூஸ் அண்ட் இது. எஸ்ஆர் பிரபாகர் சார் வந்து என்கிட்ட கதை என்ன சொன்னாரோ அது அப்படியே நாட் ஈவன் ஒரு சின்ன பிட் கூட மாறல. என்ன நரேஷன் பேட்டர்ன், நரேட்டிவ் பேட்டர்ன் என்ன சொன்னாரோ அதே தான் எக்ஸாக்டாக அப்படி பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் நல்லா வரும், கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். சத்யஜோதி கிட்டத்தட்ட சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆட்டம் தான். அவங்களுக்கு தியாகு சாருக்கு, தியாகு அங்கிள், எங்கள் ஃபேமிலியை பற்றி ஒருத்தரையும் நல்லாவே தெரியும். அந்த விதத்தில் என்னையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவர் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு, கும்கியோட ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு முதல் பரிசாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த படத்தை முடிச்சுட்டு உங்களுக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ விஷுவலாக காமிக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எனக்கு சேர்கிற ஒரு பெருமையாக தான் இருக்கும். சத்யஜோதி ஃபிலிம்ஸோட அப்பாவும் ஒர்க் பண்ணதில்லை, தாத்தாவும் ஒர்க் பண்ணதில்லை, பட் நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஒரு குவாலிட்டி எப்போவுமே ஹை மெயின்டெனன்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த விதத்தில் வந்து என்ன சூஸ் பண்ண விட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி தான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து அஃப்கோர்ஸ் 3 கதை சொன்னார். சாரி சார், ரொம்ப தொல்லை பண்ணி விட்டவங்கள. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையாக இருக்கணும். நான்
என்ன எப்படி பார்க்குறேன், ஆடியன்ஸ் என்ன எப்படி பார்க்குறாங்க, என்னை எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு, சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு பேசினேன் அவர்கிட்ட. அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு வந்து கதை சொன்னார். திருப்பியும் வந்து என்கிட்ட என்னை தேர்ந்தெடுத்து கதை சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நீங்கள் எனக்கு கொடுத்த மரியாதை சார், ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதில் அஃப்கோர்ஸ் யுவனுக்கு வந்து நம்ம எல்லாமே இன்னைக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணோம். அவர் வந்து இது 1997 ஆரம்பித்தது. இன்னைக்கு அவரோட 20th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ 20th ஆனிவர்சரியில் அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம். ஸோ அவர்கிட்டே பிரதர் ஹாப்பி 20th சொன்னால் எனக்கு புரியல. ஆமாம் பிரதர் 20th ஆனிவர்சரி இவனாங்க அவ்வளோ வருஷம் வச்சார். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராடஜியாக இருக்கார். அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுருப்பேன். வீட்டில் எல்லாருமே இன்னைக்கு கூட இளையராஜா சாரோட மியூசிக் தான் நைட் கேட்போம். அண்ட் யூத்னா அஃப்கோர்ஸ் யுவன் தான். எனக்கு அவர் கூட சேர்ந்து இது முதல் படமாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கதைக்கு பாட்டு அமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்க விஷுவல்ஸ். இதே மாதிரி இன்னொரு சாங் விஜய் சுதா சார் பாடியிருக்காரு. எல்லா சாங்ஸுக்கும் நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் கதை விஷுவலாக ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து இந்த ஒரு சீனை பற்றி பேசிகிட்டு இருக்க போது இந்த இடத்துல சார் இப்படி இங்கேருந்து வருது சார், இதுக்கு முன்னாடி சீன் அங்கே அந்த மற்ற கேரக்டர்ஸ் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் இங்கே வருது அப்படின்னு சொல்ல போதே உள்ளார ஒரு அழகான ஒரு மூட் க்ரியேட் பண்ணுவார். அது சொல்ல போது புரிஞ்சிச்சு இவனுக்கு இந்த படத்துக்கு ஒரு தனி கைண்ட் ஆஃப் லைஃப் ஆர்ஆரில் நிச்சயம் பெரிய ஒரு ஸ்கோரிங் இருக்கும். அண்ட் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஹீஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அவங்களாம் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ், எடிட்டர் ஃபஸ்ட் ஆடியன்ஸ், மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட் ஆடியன்ஸ். இவங்ககிட்டேருந்து வர ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்ம வந்து அதை எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ், வெரி ஹாப்பி. நம்ம ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு. ஸோ கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்னேகன் சார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார், வெரி நைஸ் சாங். அதுவும் உங்கள் கூட யுவன் பாடியிருக்கிற சாங். ஸோ அதுதான் அஃப்கோர்ஸ் பாறை மேலே என்னோடய ஃபேவரெட். அண்ட் கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும். சிவா அவர் ஐ மீன் ஒரு டெக்னீஷியனும் சினிமான்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவங்க நிறையா அதுக்கு ஒர்க் பண்ண போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி, அவங்களும் நம்மளை அப்படியே கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறது. அது வந்து சிவா கிட்ட பார்த்தேன். அண்ட் அவரோட ஒர்க் இறுதி சுற்று, இறைவி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்ததில் சரி இந்த படம் வந்து நிச்சயம் விஷுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி காமிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிவா. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஸோ மெனி ஆர்டிஸ்ட், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். சும்மா ஏதோ போட்டோன்னு இல்லாமல் ஒரு கேரக்டருக்கும் அவ்வளோ லைஃப் கொடுத்துருக்காரு டிரெக்டர். கெவின், ரியோ, சுந்தர், இவங்க ஐஸ்வர்யா தத்தா எல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் மஞ்சிமா அஃப்கோர்ஸ் ஹீரோயின். அவங்களோட முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேறு மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் எடிட்டர் ஃபஸ்ட் டைம் எடிட் பண்ணுற ரொம்ப எந்துவாக இருந்தார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் எப்போவுமே ஒரு புது டேலண்ட்டுக்கு அந்த ஒரு உற்சாகம் இருக்கணும், எப்பவும் இருக்கணும். எனக்கு இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன், புது படம் ஆரம்பிக்கிறது, இது புதுசாக முதல் படம் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கேன். பட் அது எப்போவுமே இருக்கணும். அண்ட் இன்றைக்கி வந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. தானு சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும். சரவணன் சார், எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ சாருன்னு கூப்பிட்றதே காமெடியாக இருக்குது எனக்கு. பட் ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணதில்லை. அண்ட் என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ். எப்போவுமே வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம தேர்ந்தெடுத்த கதை கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறதுல தான் இருக்குது வெற்றி தோல்வி. அந்த விதத்தில் வந்து இந்த படம் அந்த ஒரு வெற்றி அடையும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை. கூட இருங்க. தேங்க்யூ.
you